பசங்களா கிராஃப்ட் பீரியடுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே 2 சைட்லேயும் 2 டீமாக தனித்தனியாக பிரிஞ்சு உட்காந்துருக்கீங்களா? ஏ டீம் விசஸ் பி டீம் 2 டீமுமே வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு எல்லாரும் ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்த மாதிரி தான். டீச்சர், நீங்கள் எங்களுக்கு பெயிண்டிங் ஐடியாஸ்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. பட் இங்கே ஒயிட் போர்டு ஒன்று இருக்குது, பிளாக் போர்டு ஒன்று இருக்குது. பிளாக் போர்டு எதுக்காக வச்சுருக்காங்க டீச்சர்? சொல்கிறேன் பசங்களா, இந்த தடவை எப்படின்னா ஒரு பிளாக் போர்டு ஒரு ஒயிட் போர்டு கொடுத்துருக்காங்க. ஒயிட் போர்டு ஏ டீமுக்காக நான் தான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பி டீமுக்கு பிளாக் போர்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு பிளாக் போர்டு கொடுத்தவங்களுக்கு வந்து கிளிட்டர் கொடுத்துருக்காங்க. ஒயிட் போர்டு கொடுத்தவங்களுக்கு பெயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் பண்ணுறதுக்கு எல்லா கலர் பெயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெயிண்டிங் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸஸும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக டியூப் பெயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைடில் வந்து ப்ரஷஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ப்ரஷ் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் டேப்பு, அப்புறம் அங்கே வந்துட்டு ஃபெவிகால் இந்த மாதிரி கம் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிட்டரில் அந்த மாதிரி தான் என்னென்ன வெரைட்டியில் கிளிட்டர்ஸ் இருக்கோ அந்த வெரைட்டியில் இருக்க எல்லா கிளிட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளிட்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா இல்லாத கலரே இல்லை, எல்லா கலருமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ளூ கிளிட்டர்ஸ் கூட சேர்த்து கொடுத்துருக்காங்க. கிளிட்டரில் பண்ண போகிறனால தான் உங்களுக்கும் வந்துட்டு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா மேம்? கிளிட்டர் ஆர்ட் இந்த பிளாக் போர்டு யூஸ் பண்ணி தான் பண்ணணுமா மேம்? எங்களுக்கும் ஒயிட் போர்டு கிடைக்காதா? இல்லை நான்சி, பிளாக் போர்டில் கிளிட்டர் ஆர்ட் பண்ணிங்கன்னா ஒயிட் போர்டை விட இன்னும் லுக்காக இருக்கும். அதுக்காக தான் பெயிண்ட்டுக்கு ஒயிட் போர்டும் கிளிட்டருக்கு பிளாக் போர்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லா கலர்ஸையுமே நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாவது முக்கால்வாசி கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும். நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். ஸோ 2 பேர்த்தில் யாருது நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நீங்கள் 2 பேரும் யோசிச்சு பொறுமையாக பண்ணுங்கள். இந்த பீரியட் ஃபுல்லாக டைம் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுங்க பசங்களா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. யாரும் பேசாதீங்க, நான் இங்கேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். நிறைய கலர் பெயிண்ட் கொடுத்து கலர்ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் என்ன பெயிண்ட் பண்ணுறதுன்னு தான் தெரியல. நம்ம ஏதாவது யூனிக்காக யோசிக்கலாம். நம்ம ஈஸியாகவும் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி கலர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். ஏன்னா இங்கே நிறைய கலர்ஸ் இருக்குது. டீச்சர் வேற கலர்ஃபுல்லாக ஒரு கிளிட்டர் ஆர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பிளாக் போர்டு கொடுத்துருக்காங்க. பிளாக் போர்டில் என்ன மாதிரி கலர் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணிட்டு பண்ணலாமா? மல்லி, நம்ம அவசரப்பட வேணாம். ஃபஸ்ட்டு கரெக்டாக நல்லதாக யோசிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. பட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணலாமான்னு நான் மிஸ் கிட்ட கேட்டுட்டு வரேன். மிஸ், நான் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு பட்ஸ் யூஸ் பண்ணலாமா? ப்ரஷஸ்லாம் யூஸ் பண்ணாமல் வெறும் பட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி பண்ண போகிறீங்களா? இல்லை மிஸ், நாங்கள் ப்ரஷஸ்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஆனால் எக்ஸ்ட்ராவாக எங்களுக்கு பட்ஸும் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அதான் மிஸ் கேட்குறேன். பட்ஸும் யூஸ் பண்ணி பண்ண போகிறீங்களா? ஓகேப்பா, தாராளமாக பண்ணலாம். பசங்களா, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. நம்ம பட்ஸ் யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக ஒரு பெயிண்டிங் பண்ணலாம். அது கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் எனக்கு அந்த வரைகிறது மட்டும் கொஞ்சம் பெயிண்ட் ப்ரஷ்ஷில் வராது. எல்லாருமே சேர்ந்து பண்ணால் சூப்பராக பண்ணிடலாம். என்ன சொல்கிறீங்க? சோட்டு, சூப்பர் தான். ஐடியா யோசிச்சிட்டியா? சரி, அப்போ நீ என்ன ஐடியான்னு சொல்லு. நம்ம எல்லாரும் சேர்ந்தே பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடில் டேப் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டேப்லாம் ஒழுங்காக ஒட்டுமான்னு தெரியல கேன்வாஸ் ஷீட்டில். ஸோ அதனால நம்ம சைடில் வந்துட்டு இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டு கவர் பண்ணிக்கலாம். எப்போதுமே பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சைடில் ஏதாவது ஒரு டேப் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டேப்பை ரிமூவ் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். ஓகே, ஒட்டியாச்சு. சோட்டு, ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லு. பசங்களா, ஏற்கனவே உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச பெயிண்டிங்காக தான் இருக்கும். ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரஷ் சூஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம கிரீன் கலர் பெயிண்ட் எடுத்துட்டு ஸ்டெம்ப் மாதிரி வரையணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெம்பை மட்டும் நான் வரைஞ்சி கொடுத்துட்றேன். ஏன்னா ஸ்டெம்ப்பு கொஞ்சம் ஈஸி தான், அதனால நான் வரைஞ்சிடுறேன்ப்பா. ஆனால் அடுத்த ஐடியாஸ் எல்லாம் நீங்களே உங்களுக்கே தோணும் பாரு. நான் ஸ்டெம்ப் வரைஞ்சோன்னு நீங்களே சொல்லிடுவீங்க. இப்போ இந்த மாதிரி பக்கத்தில் ஸ்டெம்ப் வரைஞ்சிக்கலாம். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னா, குட்டி குட்டியாக பட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ராப்ஸ் வச்சு அதையே ஒரு ஃப்ளவர் மாதிரி மாற்ற போகிறோம். அது என்ன ஃப்ளவர்னா, ஒரு மாதிரி நீளமா இருக்கும் பாத்தியா, அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தான். சோட்டு, எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த பெயிண்டிங். ஆமா, இது ஈஸி தான். பார்க்கவும் கலர்ஃபுல்லா அழகா இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்டெம்ப் மாதிரி வரைஞ்சிட்டு நீ சொன்ன மாதிரி கலரா பட்ஸ் வச்சு பண்ணா அழகா தான் இருக்கும் பார்க்கவே. பசங்களா, அங்க பாருங்க, அவங்க பெயிண்டிங்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இன்னும் யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ண போறோம்? சீக்கிரமா சொல்லுங்க. கவின், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நம்ம ஃபர்ஸ்ட் டிராயிங் பண்ணி அப்புறம் தான் கிளிட்டர் ஆர்ட் பண்ணனும். சோ நம்ம நல்லதா யூனிக்கா யோசிக்கணும். ஓகே, ஃப்ளவர்ஸ்க்கு கலர்ஸ் நான் செலக்ட் பண்றேன். நம்ம வந்துட்டு மொத்தம் 6 ஸ்டெம்ஸ் போட்டுருக்கோம். ஓகே, நம்ம இதுல பிடிச்ச மாதிரி கலர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கலர் எடுக்கலாம்? ஓகே, ஒரு எல்லோ கலர் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கிற கலர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ளவர்ஸ்க்கு அது மாதிரி இருக்க கலர்ஸ் தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ளூ கலர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டார்க்கான பிங்க் கலர்
கலர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வயலட் கலர் எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ வயலட் கலர் எடுத்துக்கிறேன். வயலட்டில் லைட் கலராகவே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவே அழகாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம வைக்கலாம். இது வச்சதுக்கப்புறம் என்ன கலர் வச்சா நல்லா இருக்குமோ அந்த ஒரு பீஸ்க்கு மட்டும் வேறு கலர் வச்சுக்கலாம். இந்த பட்ஸ் யூஸ் பண்ணி யார் பண்ண போகிறா? முதல்ல நான் ஒரு ஃப்ளவர் வச்சு பார்க்குறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். முதல்ல எல்லோ கலர் ஃப்ளவரை வச்சு பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கிற மாதிரி வைக்கிறேன். சும்மா அப்படியே வந்து புள்ளி புள்ளியாக வச்சுக்கிட்டே வரணும், அதானே? சரி, அப்படியே வச்சு பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி ஃப்ளவர் தானே? சரி, அதே மாதிரி நீளமாக நான் வந்துட்டு வரைகிறேன். அப்படியே நீளமாக கொண்டு வந்தாச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் சின்னதாக வச்சா நல்லாயிருக்கும் போல். கொஞ்சம் பெருசாக வச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் சின்னதாக வச்சு பார்க்கணும். ஹே, அந்த பக்கத்துல இருக்கிறத நான் வைக்கிறேன் ஃபாத்திமா. கூட இங்க பாரு, நீ சொன்ன மாதிரி குட்டி குட்டியா வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த ஃப்ளவர் கொஞ்சம் சின்னதா தான் நான் வச்சிருக்கேன். எஸ் பாபு, நீ வச்சிருக்கிறதும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிங்க் கலர்ல நான் வைக்கிறேன். இதை எடுக்கிறதுலயே கொஞ்சம் பெரிய ஃப்ளவர். ஸோ வந்துட்டு இதை கொஞ்சம் லென்த் ஜாஸ்தி பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் கீழெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு ட்ராப்ஸ் வச்சு விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ லென்த்தாக ஒரு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணி கொஞ்சம் குட்டியாக ஒரு ஃப்ளவர் வச்சிடலாம். ரோஸ் கொஞ்சம் கூட அடுத்தது நான் வைக்கிறேன். இந்த வயலட் கலர் யூஸ் பண்ணி வைக்கலாம். இது பாரு, ஈஸியான பெயிண்டிங்காகவும் இருக்குது. டீச்சர் சொன்ன மாதிரி நம்ம நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக பண்ணுற மாதிரியும் இருக்குல்ல. இது அழகாக தான் இருக்குது. ஓகே, லாஸ்ட் ஒரு கலர் நம்ம ரெட் கலரே சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வச்சதுக்கு ஏற்ற மாதிரி ரெட் கலர் வச்சோன்னா அழகாக தான் இருக்கும். அடுத்தது இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிராயிங்கை இன்னும் சூப்பராக பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்குது. அடுத்தது வந்து க்ரீன் கலர் எடுத்துக்குவோம். 2 க்ரீன் கலர் எடுத்துக்குவோம். லைட் க்ரீன் கலரும் டார்க் க்ரீன் கலரும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே க்ரீன் கலரை வச்சு இது பண்ணுறத விட 2 லைட் கலராக வச்சு பண்ணால் தான் அழகாக இருக்குமே. இப்போ எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு பட்டை ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி 2 சைட்லேயும் இப்படி எடுத்து விடணுமே. பார்க்குறதுக்கு கிராஸ் மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு எடுத்து பண்ணிகிட்டே வந்துடுவோம். ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு இந்த மாதிரி லைட் கலரையும் டார்க் கலரையும் வந்துட்டு சேர்த்து வச்ச மாதிரி இப்படி போடணும். இது போடுறது ஈஸி தான், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லைட்டான க்ரீனும் எல்லோவும் கலந்த மாதிரி ஒரு கலர் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சு அதுக்கு மேலேயே இப்படி போட்டு விட்டோம்னா இன்னும் டபுள் கலரில் ஷேடோ அடிக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்க. வா, இது கூட நல்லா இருக்கு ஃபாத்திமா. லாஸ்ட் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம அங்கங்க இந்த மாதிரி மேகங்கள் இருக்கிற மாதிரி வரைஞ்சு விடலாம். இப்படி வரையும் போது இன்னும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஸோ ப்ளூ கலர் இருக்கு, அந்த ப்ளூ கலரை வச்சுட்டு ஒரு 3 மேகம் வரையலாம். 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்று, ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்று வரைஞ்சிட்டு அப்புறம் சென்டரா ஒன்று வரைஞ்சிடலாம். இப்போ எப்படி இருக்கு? அழகா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம திரும்பவும் ஒரு சின்ன சன் மாதிரி வரைஞ்சிக்கலாம். சன் வரைஞ்சோன்னா இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதோட நம்ம ஃபைனல் டச்சாக ஃபினிஷ் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு தின்னான ப்ரஷ் எடுத்துகிட்டு இப்படி அந்த சன்னுக்கு லைன்ஸ் போட்டு விட்டுடலாம். இப்போ இதில் இன்னும் ஒரு வேலை இருக்குப்பா. இப்போ இந்த ஃப்ளவர்ஸ்லாம் அங்கங்கே வந்துட்டு அதோட இதெல்லாம் பறந்துட்டு இருக்க மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால லைட்டாக அந்தந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அங்கங்கே சின்ன ட்ராப்ஸ் வச்சு விடுறேன். அந்த ஃப்ளவர்ஸ்லாம் அங்கங்கே பறக்கிற மாதிரி. ஓகே, இப்போ நம்மளோட கலர்ஃபுல்லான பெயிண்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஓட்டின டேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு இதோட சைடில் நம்ம பிளாக் கலரில் பார்டர் கொடுத்தோம்னா அழகாக இருக்கும். ஏன்னா இந்த பெயிண்டிங்க்கும் ஒயிட் கலர் பார்டருக்கும் அவ்வளோ செட் ஆகலை. ஸோ பிளாக் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணி விட்டுடுறேன். இப்போ ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ரேம் போட்ட மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ இதை ஃபுல்லாக பண்ணி காய வச்சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட பெயிண்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், பார்க்கவே சும்மா கலர்ஃபுல்லாக சூப்பராக தான் இருக்குது நம்ம பெயிண்டிங். அதுவும் ஈஸியா செஞ்சாச்சு. சரி நம்ம பெயிண்டிங் வேலை முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கிற பெயிண்ட் எல்லாம் எடுத்து அதை டப்பால போட்டு வச்சிருவோம். மல்லி, அவங்க பெயிண்டிங்கே முடிச்சிட்டாங்க. சரி, பரவாயில்ல நான்சி, நமக்கு தான் இந்த பீரியட்ல இன்னும் டைம் இருக்குல்ல. நம்ம சூப்பரா ஒரு ஐடியா யோசிச்சாச்சு. இப்போ நம்ம அதை அழகா எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியது தான். முதல்ல நம்ம டிராயிங் பண்ணிடலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சொன்ன மாதிரி ஒரு கிளவுட்ஸை வரைஞ்சி வச்சிடுறேன். இந்த மாதிரி பெரிய கிளவுட்ஸ் மட்டும் நான் வரைகிறேன். அதுக்குள்ள வந்துட்டு கிளிட்டர் ஃபர்ஸ்ட் போடணும். ஓகேவா? மல்லி, இங்க கொடுங்க. கிளிட்டர் போடுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஃபெவிகால் போட்டு கொடுத்துடுறேன். நீ வரைஞ்சதுக்கு மேலேயே அப்படியே பார்டர் மாதிரி ஃபெவிகால் வச்சு கொடுத்துட்டு உள்ளேயும் ஃபெவிகால் போட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல லைட்டான ஒரு ப்ளூ கலரா எடுத்து கொடுக்கலாம். அப்பதான் இதுக்கு கரெக்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. டேய் கவின், பேசாம இதுக்கு டார்க் ப்ளூ மாதிரி கொடுக்கலாம்ல. டார்க் ப்ளூ கொடுத்தனா இன்னும் அழகா இருக்கும்ல பார்க்க. இல்லை, ரொம்ப டார்க் கலராக கொடுத்தோன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால மீடியமாக என்ன கலர் இருக்கோ அந்த மாதிரி நம்ம பார்த்து கொடுக்கலாம். ஓகேவா? ரொம்ப லைட்டாகவும் கொடுக்க வேணாம். கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்து கொஞ்சம் ஸ்கை ப்ளூ மாதிரி இருக்கும்ல, அந்த ப்ளூவே நம்ம கொடுப்போம்.
சரி சரி, நான் க்ளூலாம் ஃபுல்லாக போட்டுட்டேன். இது எல்லாத்தையும் உள்ள நல்லா மெர்ஜ் பண்ணி விட்டுடுறேன். நல்லா நீங்கள் கிளிட்டர் போட்டோன்னே ஃபுல்லாக எல்லாமே க்ளூவில் வந்து ஒட்டிக்கும். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நம்ம ஒன்று ஒன்றா க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளிட்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்தது வரைய முடியும். இல்லைனா எல்லாத்துலேயும் போய் கலர் ஒட்டிக்கும். ஆமா ஆமா கரெக்ட் கவின். சரி சரி, நான் போடுறேன் இந்த ப்ளூ கலர். இந்த ப்ளூ கலர் தான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம். இந்த ப்ளூ கலர் தான் கரெக்டா இருக்கு கலரு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். போட்டுன்னு நல்லா அப்படியே மெர்ஜ் பண்ணி விடலாம். நம்ம நிறைய போட்டா கூட அதை அப்படியே திரும்ப மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே எடுத்துடலாம். ஸோ நம்ம க்ளூ போட்டிருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே போட்டு விடுவோம். இந்த கிளிட்டர் பார்க்க இன்னும் அட்ராக்டிவா இருக்கு. அதுவும் இந்த பிளாக் போர்டுக்கு பார்க்கறதுக்கு இன்னும் செம்ம லுக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம யோசிச்சிருக்க ஐடியாவும் நல்லா தான் இருக்கும். நம்ம நல்லா பண்ணிடணும் இன்னைக்கு எப்படியாவது. ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளிட்டர் எல்லாம் தட்டி விட்டுடலாம். தட்டியாச்சு. ஏய் கவின், நீ அழகா தாண்டா போட்டிருக்க க்ளூ. நல்லா சூப்பரா நீ போட்ட இடத்துல எல்லா இடத்துலயும் ஒட்டிக்குச்சு. ஒரு இடத்துல கூட க்ளூ பத்தாம இல்லை. எல்லாமே கரெக்டா போட்டிருக்க. சூப்பர்டா. சரி, நெக்ஸ்ட் டிராயிங் பண்ணுங்க. ஓகே ஷர்மி, நான் நெக்ஸ்ட் டிராயிங் பண்ணி கொடுத்துட்றேன். அடுத்தது வெரி ஈஸி தான் இந்த டிராயிங். சும்மா லைன்ஸ் போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். மொத்தம் 7 லைன்ஸ் போடணும். ரெயின்போ கலர்ஸ் தானே நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரெயின்போ கலர்ஸில் மொத்தம் 7 கலர்ஸ் இருக்கிறனால இதில் மொத்தம் 7 லைன்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு க்ளூ போட்டுக்கலாம். இப்போ இதுலேயும் அப்படி தான். ஒரு லைன்ஸுக்கும் தனித்தனியாக நம்ம க்ளூ போட்டுட்டு அதில் கிளிட்டர் போட்டுட்டு அதை தட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம திரும்பவும் வந்துட்டு க்ளூ போடணும். ஓகேவா? இல்லைன்னா ஒன்னோட ஒன்று கலர் வந்து மெர்ஜ் ஆகிடும். ஓகே, இப்போ இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் போடுறேன். இதுக்கு வந்து ரெட்டு போட்டுடலாம். முதல்ல வந்து ரெயின்போ கலரில் ரெட் இருக்கும்ல, ஸோ ரெட்டு போட்டுடலாம். இப்போ போட்டுட்டு நல்லா இதையும் தட்டி விட்டுட்டு அடுத்தது க்ளூ போட்டு வேறு யாராவது போடுங்க. ஹே, ஆனால் நம்ம சிம்பிள் ஐடியா தான் யோசிச்சிருக்கோம். ஆனால் இது பார்க்க நல்லா வரும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரெயின்போ கலர் செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ எல்லா கலரும் சேர்ந்த மாதிரி இருக்கும் போது அப்படியே அந்த க்ளவுட்ஸ்லேருந்து வரும்போது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். டீச்சர் என்ன சொன்னாங்க, ஃபுல்லாக நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால தான் நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நிறைய கலர்ஸ் இதில் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆரஞ்சும் போட்டாச்சு. அடுத்தது திரும்பவும் க்ளூ போட்டு தேய்ச்சி விடலாம். அடுத்தது எல்லோ கலர். எல்லோ கலருக்கு பதிலாக நம்ம கோல்டன் கலர் போட்டுக்கலாம். ஏன்னா கிளிட்டரில் நல்ல எல்லோ ஃபினிஷிங்காக எந்த கலருமே இல்லை. கோல்டன் கலர் தான் பார்க்க கொஞ்சம் எல்லோ மாதிரி இருக்குது, அதனால அதையே போட்டாச்சு. திரும்ப நெக்ஸ்ட் க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது என்ன கலர் போட போகிறோம்? அடுத்தது நான் போடுறேன்ப்பா. அடுத்தது கிரீன் கலர். இந்த கிரீன் கலர் பார்க்கறதுக்கே செம்ம அட்ராக்டிவா இருக்குல்ல. ஓகே, கிரீன் கலரையும் சூப்பரா போட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம சீக்கிரம் பண்ணலாம். ஏன்னா பெல் அடிச்சிட போறாங்க. டைம் நமக்கு கம்மியா தான் இருக்கு. யோசிக்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. அதனால வேகமா பண்ணணும். அடுத்தது வந்துட்டு ப்ளூ கலர். இந்த ப்ளூவையும் போட்டாச்சு. அடுத்தது கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி ஒரு ப்ளூ போடணும். 2 ப்ளூ ஒன்றா வர மாதிரி இருக்கும்ல, அதனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ளூவும் அது பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி ப்ளூவும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கும் பக்கத்தில் ஒரு வயலட் கலர் போடணும். ஸோ வயலட் கலர் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் டார்க் வயலட் இல்லைங்கிறதுனால நம்ம இந்த வயலட் கலரையே போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ரெயின்போ கலர் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் பண்ணுறீங்க? நெக்ஸ்ட் இதுக்கு மேலே கொஞ்சம் பிளைனாக இருக்குல்ல, அதனால ஒரு சைடில் சன்னும் ஒரு சைடில் குட்டியாக ஒரு க்ளவுடும் வரைஞ்சிருக்கேன். அதை வச்சு நம்ம அதுக்கும் பெயிண்ட் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த இடமும் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அதுக்காக தான். சூப்பர்டா டோலு, செம்ம ஐடியா. ஓகே, இப்போ இதுக்கும் கலர் போட்டுடலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கிற ப்ளூவாக போடுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ போட்டாச்சு. இந்த க்ளவுட்ஸுக்கும் வந்துருச்சு. அடுத்தது நம்ம இந்த சன்னுக்கு போடலாம். இந்த சன்னுக்கு லைட்டாக எல்லோ எஃபெக்ட் கொடுக்குதுல, இந்த கலர் போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நம்மளோட டிராயிங் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் தட்டி விட்டுடலாம். பீரியட் டைம் முடிய போகுது. பசங்க முடிச்சிட்டாங்களா இல்லையா? அட, 2 டீமும் முடிச்சிட்டாங்க போல இருக்கே. வாவ், கலர்ஃபுல்லாக ஒரு சூப்பராக பெயிண்டிங் பண்ணியிருக்கீங்களே. இதுதான் பட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன்னு சொன்னீங்களா? ரொம்ப அழகாக இருக்குது பசங்களா. முடிஞ்ச அளவுக்கு நிறைய கலர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு கிளிட்டர் க்ரீம். வாவ் பசங்களா, எல்லா கலர் கிளிட்டரையும் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக ஒரு ரெயின்போ கலர்ஸ் வச்சு பண்ணியிருக்கீங்க. வெரி நைஸ். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது பசங்களா. பரவாயில்ல, கொடுத்துருக்க கொஞ்சம் டைம்லேயே டக்குன்னு யோசிச்சு 2 டீமும் கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. வெரி குட். ஓகே, இப்போ 2 பெயிண்டிங்கில் யார் பிக் ஸ்டார் வாங்க போகிறீங்கன்னு பார்க்கலாமா? பிக் ஸ்டார் வாங்குறது நம்ம பி டீம் தான். கலர்ஃபுல் கிளிட்டர் பெயிண்டிங்காக உங்களுக்கு இந்த ஸ்டார் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பெயிண்டிங் டீமும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் ஸ்டார் இருக்கு. இந்தாங்க உங்களோட ஸ்டார் கார்டு. நம்மளும் ஸ்டார் வாங்கிட்டோம்.
ஹே ஃபாத்திமா, நம்ம கொஞ்சம் சின்ன ஸ்டார் தான் வாங்கியிருக்கோம், அதுக்கே இவ்ளோ கிளாப் பண்ற? டேய் சோட்டு, நமக்கும் ஸ்டார் கொடுத்துருக்காங்க, நம்ம பண்ணது சூப்பரா தான் இருக்கே. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது சூப்பரா இதை விட அழகா பண்றோம். வெரி குட் பசங்களா, இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக பண்ணுங்க. இந்த தடவை பண்ணதும் 2 டீம் பண்ணதுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் சூப்பராக கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க உங்களுக்கும் பிடிக்குன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.